Hi, hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி மிரர் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மிரர் எஃபெக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு தனி லேயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நான் இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கட் பண்ண லேயரை நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்போர்ட் பண்ண லேயருக்கு டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மிரர் எஃபெக்ட் கிடச்சிரும். அவ்வளோதான், மிரர் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இந்த மிரர் எஃபெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுக்கறதுல தான் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுக்காம டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படியே டைரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.